ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற எல்லாருக்குமே ஒரு முக்கியமான செய்தி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுக்கான 2026க்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நேற்று வெளியாகியிருக்கு. இந்த அறிவிப்பை நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடாது. ஏன்னா இதில் குரூப் 2 குரூப் 2A 2 பணிக்குமே வந்து நேரடி ஆட்சேர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது இன்டர்வியூ இல்லாமல். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த அறிவிப்பில் மொத்தம் 821 பணியிடங்கள் இடம்பெற்றிருக்கு. இந்த 821 அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்னும் ஒரு 150 ப்ளஸ் அதிகமாகும். கிட்டத்தட்ட ஒரு 1000 போஸ்டிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்னென்ன பணிகள் வந்து இதில் இருக்கும், யார் யார் விண்ணப்பிக்கலாம், வயது வரம்பு என்ன, கல்வி தகுதி என்ன, தேர்வு எப்பொழுது நடக்க போகுது, தேர்வு முறை எப்படி இருக்கும், அப்ளிகேஷன் ஃபீஸு, முக்கியமாக எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல நோட்டிஃபிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு எக்ஸாம் டேஷ்போர்டில் போனால் தான் நம்மளால் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நமக்கு லாஸ்ட்டாக வந்திருக்கிறது 5வது கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 குரூப் 2A சர்வீசஸ். ஸோ இதில் நம்ம நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்குவோம். எக்ஸாம் வந்து November 11. ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து நமக்கு முதல்ல டேட்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 11/8/2026. லாஸ்ட் டேட் வந்து 9/9 செப்டம்பர் 9ஆம் தேதி லாஸ்ட்டு. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ வந்து செப்டம்பர் 13லேருந்து செப்டம்பர் 15 வரைக்கும் கொடுப்பாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம் நவம்பர் 1ஆம் தேதி 9:30 to 12:30. மெயின் எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் டைம் இருக்குது, அப்புறம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் நினைக்காதீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சுனாலே நம்ம வந்து ரிவிஷன் தான் பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம நிறைய பேர் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதனால் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 821 போஸ்டிங்கை கண்டிப்பாக இப்போ ப்ரிலிம்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. 10,000 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. 1:10 ரேஷியோ தான். ஸோ 821 அப்படிங்கிறது கண்டிப்பாக 1000 ஆகும். அதில் எந்த மாற்றமே இல்லை. ஒரு 10,000 பேரில் 10,000 ரேங்கில் வந்து நீங்கள் வந்துடணும். ஸோ அந்த 10,000 பேருக்கு போட்டி போட்டு தான் ப்ரிலிம்ஸ் வந்து படிச்சாகணும். அடுத்தது நம்ம மெயின்ஸ்க்கு வந்து படிக்க போகிறோம். முதல்ல ப்ரிலிம்ஸ்க்கு படிங்க. எத்தனை வேக்கன்சி அப்படின்னு பார்க்குறப்ப 41 வேக்கன்சி குரூப் 2க்கு. குரூப் 2வில் 41 வேக்கன்சியும் குரூப் 2Aக்கு வந்து 780 வேக்கன்சியும் இருக்குது. மொத்தம் வந்து 821 பணியிடங்கள் இருக்குது. குரூப் 2வில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர், டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ப்ரொபேஷன் ஆஃபீஸர், சப் ரெஜிஸ்டர், கிரேட் 2, ஜெயிலர், இந்த மாதிரியான பணிகள் எல்லாம் இருக்குது. குரூப் 2Aவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய துறைகளில் அசிஸ்டண்ட்டு, சீனியர் இன்ஸ்பெக்டர், அக்கௌண்டண்ட்டு, சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், இந்த மாதிரியான பணியிடங்கள்லாம் இருக்கும். ஸோ குரூப் 2Aவில் 780, குரூப் 2வில் 41 வந்து இருக்குது. சரி, ஓகே, இதில் யார் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் டிகிரி வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஒரு டிகிரி தான் இதுக்கு குவாலிஃபிகேஷன். ஆனால் எல்லா போஸ்ட்டுக்கும் ஒரே குவாலிஃபிகேஷன் கிடையாது. சில போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிகிரி இல்லை டிப்ளமோ இல்லை டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அவங்களே சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்னால் நமக்கு வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். சப் ரெஜிஸ்டர்னால் இதுக்கு வந்து டிகிரி வந்து தேவை. கூடுதலாக வந்து பிஎல் டிகிரி, பேச்சுலர் ஆஃப் லா வந்து முடிச்சிருந்தோன்னா அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. டிகிரி அவசியம், எக்ஸ்ட்ரா நீங்கள் அதை முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். இப்போ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்னால் அந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நம்ம பார்க்கணும். ஸோ எனக்கு டிகிரி இருக்க எல்லா குரூப் 2 போஸ்ட்டுக்கும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம நினைக்க முடியாது. நீங்கள் விண்ணப்பிக்கிற ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமான குவாலிஃபிகேஷனை நோட்டிஃபிகேஷனில் கட்டாயமாக நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய வயது வரம்பு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஏற்ப நம்மளுடைய வயது வரம்பு மாறுபடும். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இதான் வயது வரம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது பிரிவுனா நமக்கு குரூப் 2 பணிக்கு மேக்ஸிமம் 32 வயசு. ரிசர்வ் கேட்டகரிஸ், குறிப்பிட்ட ஸ்பெஷல் கேட்டகரிஸ்க்கெலாம் எல்லாருக்குமே அந்த வயது வரம்பு வந்து கொஞ்சம் தளர்வு இருக்கும். இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து
மினிமம் ஏஜ் மேக்ஸிமம் ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ குரூப் 2க்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபேஷன் ஆஃபீஸர் பாருங்கள், மினிமம் ஏஜ் 22, மேக்ஸிமம் வந்து 32. இந்த ஏஜ் கேட்டகரிஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க. குரூப் 2A பார்த்தோன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து 18, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஏஜ் வந்து 32. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3, அதுக்கு வந்து மினிமம் ஏஜ் வந்து 25, மேக்ஸிமம் ஏஜ் வந்து 37. அது வந்து ஜென்ரலுக்கு. இப்போது நமக்கு எஸ்சி எஸ்டிஸ், எம்பிசி, எஸ்டிசி, பிசி, பிசிஎம்ஸ் இவங்களுக்கு வந்து மினிமம் ஏஜ் 22 ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு, மேக்ஸிமம் ஏஜ் வந்து 37 வந்து கம்ப்ளீட் ஆகி இருக்கக்கூடாது. சிலதுக்கெலாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே வந்து கிடையாது. குரூப் 2Aக்கெலாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்லாம் இல்லை, மினிமம் ஏஜ் லிமிட் மட்டும்தான் உண்டு. ஸோ இது நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக புரியும். அடுத்தது எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன்லாம் தெரிஞ்சிருக்காது. ஆல்ரெடி எழுதுனவங்களுக்கு தான் பேட்டர்ன்லாம் தெரியும். ஸோ தெரியலன்னா பார்த்துக்கோங்க ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு. முதல்ல வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம், அப்புறம் மெயின்ஸு. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ஒரு 75 கொஷின்ஸோ, ஆப்டிடியூட்டில் ஒரு 25 கொஷின்ஸோ, ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் எது எடுக்கிறீங்களோ அதில் ஒரு 100 கொஷின், மொத்தம் 200 கொஷின். மேக்ஸிமம் வந்து 300 மார்க், ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க்கு. நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. 3 மணி நேரம், 90 மார்க் வந்து குவாலிஃபையிங். OMR வந்து பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான், இது அப்ஜெக்டிவ் டைப் தான். அதேபோல் மெயின் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு இருக்கும். பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அது ஒரு 100 மார்க்கு, 3 மணி நேரம் டிஸ்கிரிப்டிவ் எழுதணும், 40 மார்க் வந்து குவாலிஃபைங். அது பேப்பர் 2 ஜெனரல் ஸ்டடீஸ் டிகிரி, இதுவும் வந்து 3 மணி நேரம் எழுதணும், 90 மார்க்ஸ் வந்து குவாலிஃபையிங், 300 மார்க் மொத்தம் டிஸ்கிரிப்டிவ் டைப்பு. குரூப் 2A அப்படின்னா நம்மளுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும் டிஸ்கிரிப்டிவ். பேப்பர் 2 ஜெனரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து பார்த்திங்கன்னா CBT கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, அப்ஜெக்டிவ் டைப்பு. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற பேட்டர்னு. எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா. இப்போது மெயின் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்லிஸ்ட் செய்யப்பட்ட பிறகு அப்புறம் ஃபீஸு எக்ஸம்ஷன் வந்து கிளைம் செய்யாதவங்க ஒரு 150 ரூபா வந்து கட்டுற மாதிரி இருக்கும். குரூப் 2 குரூப் 2A ரெண்டுக்குமே மெயின் எக்ஸாமினேஷனுக்கு ஷார்ட்லிஸ்ட்டு செய்யப்பட்டால் நம்ம வந்து 300 ரூபா கட்டணும் திரும்பியும். அண்ட் அப்ளை பண்ணும்போது இந்த மிஸ்டேக் மட்டும் நம்ம பண்ணிடவே கூடாது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியே வந்து ஒரு முக்கியமான வார்னிங் கொடுத்துருக்கு. அது என்னென்னா, ஜாப் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி யாராவது பணம் கேட்டாங்க அப்படின்னு நம்பக்கூடாது. டிஎன்பிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட் முழுமையாக மெரிட் பேஸ்டு அப்படின்னு சொல்லி அறிவிப்பில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் ஆன்லைன் அப்ளிகேஷனில் கேண்டிடேட் கொடுக்குற தகவல்களுக்கு கேண்டிடேட் மட்டும்தான் பொறுப்பு. ஸோ சப்மிட் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸை முழுமையாக நீங்கள் செக் பண்ணணும். அண்ட் எக்ஸாம் ஹாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைல் ஃபோனு, ஸ்மார்ட் வாட்ச், ப்ளூடூத் டிவைஸ், எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் இது எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. சில நான் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. அதெல்லாமே உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் வரும். கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நோட்டிஃபிகேஷனை நீங்கள் வந்து முழுமையாக படிக்கணும். ஸோ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத விட நோட்டிஃபிகேஷனை முழுமையாக படித்து உங்களுடைய ஏஜ், உங்கள் குவாலிஃபிகேஷன், உங்கள் கம்யூனிட்டி, நீங்கள் விரும்புகிற போஸ்ட்டு, அதுக்கான ஸ்பெசிஃபிக் எலிஜிபிலிட்டி இது எல்லாத்தையும் கரெக்டாக சரி பார்த்து தான் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், கவுன்சிலிங் இருக்கும். இந்த செலெக்ஷன் ப்ராசஸை நோக்கி தான் உங்களுடைய ப்ரிப்பரேஷனும் இருக்கணும். இந்த தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நினச்சி இன்னையிலேருந்தே நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை விட்டுட்டு இப்போத்துலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு அப்ளிகேஷன், ஒரு எக்ஸாமினேஷன் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த ஒரு மாற்றத்துக்கு கொண்டு போகிற வாய்ப்பாக இருக்கலாம். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A 2026 நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் படிக்கிறவங்க தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. அண்டு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிற உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த தகவலை சொல்லி படிக்க ஆரம்பிக்க சொல்லுங்கள். மேலும் இது போன்ற டிஎன்பிஎஸ்சி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், எக்ஸாம் ப்ரிப்ரேஷன், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே சென்டர்ஸ் இருக்கும். மெயின்ஸ் மட்டும்தான் நம்ம சென்னையில் எழுதுகிற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.